நம்ம அயோத்திதாச பண்டிதர் இருக்கார்ல, ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி நம்ம காத்தவராயன் இருக்கார்ல, அவரை பத்தி ஒரு குட்டி கதை. கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல 1845 மே 20ல ஆதிலட்சுமி, கந்தசாமி இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தாங்க நம்ம காத்தவராயனே. தலித் பறைய சமூகத்தினுடைய ஒரு உட்பிரிவு சமூகமா இருக்கிற வள்ளுவர் சமூகம் தான் இவங்களுடைய சமூகம். இவங்களுக்கு சாக்கையர் அப்படிங்கிற ஒரு அடைமொழி பேரும் இருக்குது. தலித் பறைய சமூகத்துல இருக்கிற சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நிர்வகிக்கிற வேலைகளை தான் இவங்க செஞ்சுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பூசாரிகளா, மருத்துவர்களா, நல்ல படிச்சவங்களா, காலத்தை கணிக்கிறவங்களா, புலவர்களா இருந்துட்டு வராங்க. இது எல்லாத்தையும் விட தீவிரமான சமய பற்றாளர்களா இருக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னாக்கா, நம்ம காத்தவராயன் இருக்கார்ல, இந்த மொத்த வித்தையும் கத்துக்கிறாரு. இது போதாதுன்னு இவருடைய அப்பா என்ன பண்றாருன்னா, இவரு மேல படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பண்டிதர்கிட்ட கூட்டு போய் சேர்த்து விட்டுறாரு. அங்க இவர் தமிழ் மட்டும் இல்லாம பாலி, ஆங்கிலம், சமஸ்கிருதம்னு பல மொழிகளை கத்துக்கிறாரு. சரி, எதுக்குடா கிளின்டா இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? யாருடா இந்த காத்தவராயன்? இவருக்கும் பண்டிதருக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு குழப்பமா இருக்கா? தலை சுத்துதா? இப்ப சுத்தும் பாரு. காத்தவராயன் ஒருத்தர் சொன்னல, அவர் தாங்க அயோத்திதாச பண்டிதரே. அந்த குழந்தையே இவர் தாங்க. சரி, காத்தவராயன்ல இருந்து இவருக்கு எப்படி அயோத்திதாச பண்டிதர்னு பேர் வந்துச்சு? அங்கதான் ட்விஸ்ட். இவருக்கு ஒரு வாத்தியார் பாடம் சொல்லி கொடுத்தாருல, அவருடைய பேரு பண்டிதர் வி அயோத்திதாச கவிராயர். தன்னுடைய குருவோட பேரை எடுத்து தனக்கு வச்சுக்கினாருங்க.